ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? ஸோ மார்க்கெட் செமையான ரேலி இல்லையா? ம் செம ரேலி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், நாளைக்கு ஜூலை மந்த்து எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆயிரும். ஐ மீன் ஜூலை மந்த்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் நாளைக்கு ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு சத்தம் கட்டாமல் பொசிஷனை மாற்றிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். மற்றபடி மார்க்கெட் உண்மையிலே செம ரேலி. பிரேக் ஈவன்லாம் நல்லபடியாக பிரேக் ஆகி எங்கேயோ போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லாவே இதாச்சு. நோ சேஞ்ச். வேறு என்ன, என்னோடய நிஃப்டி பீஸ் நல்லா இதாக இருக்குது, நல்லா கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன். இதை க்ளோஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக தான் இருக்குது. பார்ப்போம். வொலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ஜூலை மந்த்து எக்ஸ்பைரி எடுத்தோம்னா வொலட்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பிரேக் ஈவன் நல்லாவே இருக்குது. பட் மார்க்கெட் வந்து நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எங்கேயோ இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டை இன்கேஸ் 18,000 கிராஸ் ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்ப்போமா? ஐயோ சாரி, பொசிஷன் டேஷ்போர்டு. ஓகே சாரி, க்ளோஸ் ஆகிட்டு தெரியாமல் இந்த டேப் அமுக்கிறதுக்கு பதில் க்ளோஸ் அமைக்கிட்டேன். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்பா செம. நானும் கொஞ்சம் தான் ஏறி இருந்துச்சு, 116 ரூபாய்ட்டு ஏறி இருக்குப்பா. ஸோ நாளைக்கு கொண்டாட்டம் தான். ஹோல்டிங்ஸ் வச்சவங்கலாம் வந்து எங்கேயோ போயிடுவாங்க. பார்க்கலாம். ஸோ என்றைக்குமே நல்ல ஸ்டாக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன வர வர கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குன்னே தெரில. முந்திலாம் அடிக்கடி பொசிஷன் தினம் ஒவ்வொன்றும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ எதுவுமே மாற்றுற மாதிரி இல்லை. அழகாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ரேலி ஆகுது. நான் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரேலி ஆகுது, அழகாக போகுது. இதே போன ஏப்ரல்லாம் இந்நேரத்துக்கு அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிஃப்டி பீஸ் 195. நான் வந்து 195 இருந்து தான் நான் ஆவரேஜே பண்ண ஆரம்பித்தேன். நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ அட்லீஸ்ட்டு பொசிஷன் தான் மாறல. இந்த நிஃப்டி பிசியாச்சும் எதாவது நோண்டிகிட்டு இருப்போம். வியூ பிரேக் டவுன். ஓகே, ஸோ என்னோடய பிரேக் டவுன் காமிக்கிறேன் நிஃப்டி பீஸ். நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா, நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் நான் ட்ரேட் பண்ணதை ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஒரு இடத்துல போடுங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணி மறுபடியும் மார்ஜின்லேயே போட்டு ஆப்ஷனில் போடாதீங்க. ஏன் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து நிஃப்டி பிசி 23/12 வாங்கியிருக்கேன். 195 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். தெரியுதா? 23ஆம் தேதி 25 குவான்டிட்டி நான் வாங்கியிருக்கேன். அடுத்து 195 ரூபாய்க்கு 12ஆம் தேதி ஒரு 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அடுத்து 27ஆம் தேதி ஒரு 195 ரூபாய்க்கு 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் 75 வாங்கிட்டேன். சரி, 75 வாங்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம ஆள் இறங்கினான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். 190க்கு 25, அடுத்து 185க்கு ஒரு 25, அடுத்து 185லேயே ஒரு 25. ஸோ 185 எனக்கு, ஏன்னா 195 வாங்கின எனக்கு 185 வந்து நல்ல ரேட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். இப்போ 185ல் நான் கிட்டத்தட்ட 75 ஸ்டாக்கு ஆவரேஜ் பண்ண போய் தான் இப்போ 195 வர சொல்ல எனக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னா ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், நிஃப்டி பீஸு 1000 ரூபா ப்ராஃபிட்டு, 39,000 ரூபா. ஸோ ப்ளச் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னது தான். வேறு என்ன, வேறு டேஷ்போர்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹோல்டிங்ஸ் வாங்கி வச்சவங்களுக்கு லக்கு. இப்போ முடிஞ்ச அளவு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அல்லது ஆவரேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் புக் பண்ணுங்கள். கீழே போச்சல மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணணும். வேறு என்ன, ஓகே, கிராஃப் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம்.
நான் கொஞ்சம் பைசா இல்லைங்க. இல்லைன்னா நான் கவர்டு கால் எடுக்கிறேன். கவர்ட் கால் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. கவர்ட் காலை பற்றி நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். நான் அதுக்கப்புறம் வீடியோலாம் போட முடியலை. இப்போ மறுபடியும் பழையபடி கொஞ்சம் தினமும் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். டைம் கிடைக்க மாட்டேங்கி. முடிஞ்ச அளவு வீடியோ போட பார்க்குறேன். பிரேக் ஈவன் இதுதாங்க. அதாவது இந்த இப்போ இது முடிய இதாகிட்டு நாளைக்கு 18,134 இல்லைன்னா 18,150 தாண்டிட்டு அப்படின்னா அடுத்த பிரேக் ஈவன் எங்கேயோங்க 18,500 தான் கிட்டத்தட்ட. ஸோ ஓரளவு பாருங்கள். இது இந்த இந்த இடத்துல வந்து இந்த இது வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இது எதாவது கிராஸ் கேர் அப்படிம்பாங்க. இந்த இது என்னது 100 டேஸ், நான் ஒன்று 200 டேஸ் இஎம்ஐ போட்டிருக்கேன். அந்த இஎம்ஐவா இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 200 டேஸ் இஎம்ஐ, அடுத்து இது 50 டேஸ் இஎம்ஐ. இது ரெண்டும் இதாகி கிராஸ் ஆகி மேலே போகுது. ஸோ அப் ட்ரெண்டு, நல்லாவே அப் ட்ரெண்டு. ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவு ட்ரேட் வந்து லாங் டேர்மில் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து தயவுசெய்து புக் பண்ணிவிட்டு, இப்போ நீங்களே எல்லாருமே பார்த்துருக்கலாம், என்னோடய வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம். 8,000 ஏற்கனவே ப்ராஃபிட் ஆகிட்டு, இது 2,300. ஸோ ஆப்வியஸ்லி அதே பொசிஷன் தான் எடுத்திருந்தேன் இல்லையா. அப்போ ஒழுங்காக பழைய பொசிஷன் அப்படியே வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னால, இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அட் த சேம் டைம் இது நெகட்டிவில் போச்சொல்லே நம்ம மறுபடியும் பாசிட்டிவாக வரச்சொல்ல நம்ம அட்லீஸ்ட் அந்த புக் பண்ணதாச்சும் நமக்கு லாபமாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த 8,000 நெகட்டிவாக போச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ மோரார்லெஸ் உடனே புக் பண்ணிடுங்க. புக் பண்ணுறத கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை மறுபடியும் ட்ரேடிங்லேயே விடாதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரி, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சாரி, நோ சேஞ்ச் ஆஸ் யூஷுவல். அதனால தான் இவ்வளோ உருட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, என்னைக்காச்சும் அதான் சேஞ்சஸ் பண்ணால் நான் டீட்டெயிலாக சொல்ல நல்லாயிருக்கும். ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல, ஒரு வாரமாக ஒரே பொசிஷனை காமிச்சிட்டு இருக்கேன்னா அப்புறம் எதுக்கு? ஸோ சாரி. ஓகே, எனிவே பாய். நான் வேறு ஒன்றும் இது பண்ணல. நேற்று ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போட்டேன், ஞாபகம் இருக்கா? அதாவது செப்டம்பர் மந்த் ஸ்ட்ராட்டஜிக்கு. அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இருங்க காமிக்கிறேன். அது 2,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. 1,900 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஓகே, இது நல்லபடியாக தான் இருக்குது. இந்த டிசம்பர் மந்த் ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்குது. டிசம்பர் மந்த்து ஸ்டாடல் இது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, இதுவும் ஓகே தான். 34,000. இன்னுமே நாளைக்கு 18,100 போயிட்டுனா 36,000. இதெல்லாம் லாங் டேர்மில் எடுத்து போடலாங்க. 19,000 ஸ்டாடல்லாம், இப்போ 19,000 ஸ்டாடல்லாம் நீங்கள் அழகாக எடுத்து போடலாம் என்ன கேட்டால். அல்லது ரொம்ப இல்லாட்டினாலும் 18,500 ஸ்டாடல் போடலாம். 19,000 தான் கரெக்டு என்ன கேட்டால். ஏன்னா டிசம்பருக்குள்ளே 19,000 ஒரு மேலே இங்கேயும் போகும். அதுக்கு நான் டிசம்பர் மந்த் முடிய வைக்க சொல்லலை. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் டார்கெட் இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடி பொசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ பாருங்கள், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இது என்ன ரொம்ப நாளாக சஜஷன் இருக்குது. இதுவும் ஒரு ட்ரையல் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருந்தேன். இது வந்து ஸ்டாங்கிள் 18,500. இது வந்து ஏதோ அயன் காண்டராக ஏதோ சொல்லாங்கல்லப்பா. அதாவது ஒரு அவுட் ஆஃப் த மணி பை, அவுட் ஆஃப் த மணி பை. இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இது ஆல்மோஸ்ட்டு இது நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட் ஆர்டரில் போட்டு நான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ இன்னையோடு இந்த ஸ்ட்ராட்டஜி முடியுது. நாளைக்கு இது 0 வந்துடும். இந்த 27 ஏப்ரல், இன்றைக்கி தான் கரெக்டு. ஸோ இந்த பணம், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருந்தோம்னா 46,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி முடிய வச்சுருந்தோம்னா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தது இன்றைக்கி க்ளோஸு எடுத்தது 18/2. ஸோ 18/2 ஓகே. ஸோ 18/2 இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருந்தால் எவ்வளவு? 2,44,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ப்ராஃபிட் வந்து 45,000ன்னு வச்சுப்போம். ஸோ என்ன ஆச்சு? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 25%, 20% வச்சுப்போம். எத்தனை நாளில் பாருங்கள்,
இது சாதாரண ஆப்ஷனில் பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இதெல்லாம் 17,500லேருந்து 18,500 அழகாக ஸ்டேங்கிள் எடுத்து வைக்கலாமே. ஸோ பாருங்கள், லாங் டேர்மில் நிதானமாக இது ஆப்ஷன்ஸ் எடுங்க. அப்படின்னா தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெரியும். இது இன்ட்ராடே பண்ணுறேன் அல்லது பிடிஎஸ்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜினை விட்டுறாதீங்க. பண்ணி பணம் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் ராஜா தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் மார்ஜினை விடாதீங்க. ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த தினம் அதாவது லைவ் மார்க்கெட்டை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவு இந்த லாங் டேர்மில் எடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் இதை லாங் டேர்மாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு